ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சுவையான ஜாமன் ஃப்ரூட் ஜாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. தமிழில் இந்த பழத்தை நாவல் பழம்னு சொல்லுவோங்க. இந்த பழம் சீசனுக்கு தாங்க கிடைக்கும். இது போல் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம் உங்கள் வீட்லேயும் வாங்க. இன்றைக்கி இந்த நாவல் பழ ஜாம் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 350 கிராம் நாவல் பழம் எடுத்துருக்கேங்க. ஃபஸ்ட்டு பழத்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பழத்தை சதை பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பழம் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக. இந்த பழத்தை நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இது போல் ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இப்போது இந்த பழத்தோட பல்ப்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். சதை பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துகிட்டு சீடை எட்ட எடுக்க போகிறோங்க. பழத்தில் சீடு இருக்கும். இந்த சீட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம ஜாம் செய்யறதுக்கு இது போல் கத்தியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீடை மட்டும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். இந்த சீடை வச்சு நான் ஒரு ரெசிபி சொல்கிறேன் உங்களுக்கு. அது அடுத்ததான் நான் போடுறேங்க. இப்போ நம்ம பழத்தோட சதை பகுதி எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். சீடை தூக்கி போட்டுறாதீங்க. ஒரு பவுலில் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது போல் பழத்தோட எல்லா சதை பகுதியுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. மெதுவாக கட் பண்ணுங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. இது போல் மெதுவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு 3/4 கப் அளவு வந்திருக்கு. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம். தண்ணியும் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. வெறும் பழத்தை மட்டும் சேர்த்துக்கலாம். பழம் நல்லா நல்ல தண்ணி இருக்கும் பழத்துலேயே. இப்போ நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. பாருங்கள், நல்லா ஜூஸியாக வந்திருக்கு. கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கலை. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்மளுடைய நாவல் பழம். இதோட பல்ப்பை நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாங்க. அரைக்கும் போது நல்ல நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற நாவல் பழத்தை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அரைக்க வேணாங்க. அடுப்பு நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடக்கூடாதுங்க. நம்ம நாவல் பழம் அரைச்சி வச்சு எல்லாத்தையுமே இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பாருங்கள், லைட்டாக கொதி வருது. இப்போதைக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு சர்க்கரை எடுத்துருக்கேங்க. சர்க்கரை சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் சர்க்கரை வச்சுருக்கேங்க. அடுத்ததை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாங்க. உப்பு சேர்க்கும் போது இதோட ஸ்வீட்டை கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதனால தான் நல்லா கலந்து விடுங்க. நம்ம சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகுங்க. சர்க்கரை மெல்ட் ஆகும்போது கொஞ்சம் தண்ணியாக இலகும். அதுக்கப்புறமா மெதுவாக கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாயிடும். தண்ணி எதுவுமே நான் சேர்க்கலை. மீதி இருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக கலந்து விட்டுட்டே இருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு நம்மளுடைய இந்த ஜாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு கெட்டியாகணும். அதோட கன்சிஸ்டன்சி ரொம்பவே சூப்பராக வருங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா சிம்மில் வச்சிடலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது இதோட டேஸ்ட் மாறிடுங்க. அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கெட்டியாக ஆரம்பிக்குது. கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டார்க்காக வருங்க. இப்போவே கொஞ்சம் கலர் நல்லா டார்க்காக வந்திருக்கு பாருங்கள். 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம லெமன் சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் எடுத்துருக்கேங்க. இந்த லெமனோட சாறை நம்ம சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற அரைப்பழத்தையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நல்லாவே தெரியும் உங்களுக்கு, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் போல் நல்லா குறைச்சி வைங்க தீயை. நல்லா டார்க் கலராக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக மாறுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நல்லா டார்க்காக ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு நல்ல அல்வா மாதிரி தெரியுங்க. பார்க்கும்போதே நல்ல பதம். நம்மளுடைய ஜாம் பாருங்கள், இப்படி எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று. இது போல் வரணுங்க கன்சிஸ்டன்சி. நல்லா
இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறணும். ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகும். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற விட்டுடலாம். அப்படியே ஆற விடுங்க. ஒரே 1 மணி நேரம் நல்லா ரூம் டெம்பரேச்சர் அளவுக்கு நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். பாருங்கள், நம்மளுடைய ஜாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஸ்பூனால் எடுக்கும்போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. அவ்வளோதாங்க. இதை நம்ம எடுத்து நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் அது போல் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா கெட்டு போகாது, அப்படியே இருக்குங்க. நீங்கள் ப்ரெட்டில் வந்துட்டு ஈஸியாக தடவி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்பவே சூப்பராக சாப்பிடுவாங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா பொதுவாக குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டாங்க, துவப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது போல் நீங்கள் ஜாமாக செஞ்சுட்டு நல்லா ப்ரெட்டில் அப்ளை பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம ப்ரெட்டில் தடவும் போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம இதில் எந்த வித கலருமே சேர்க்கலை. இந்த பழத்தோட கலர் அவ்வளோ டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோன்னா அப்படியே இருக்கும். இப்போ நான் பவுலில் காமிச்சிருக்கேன். நான் ப்ரெட்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும்போது இந்த கலரே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இது போல் பழத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த பழத்தோட சத்தும் குழந்தைங்களுக்கு கிடைக்குங்க. இந்த பழம்லாம் வந்துட்டு சீசனுக்கு மட்டும்தான் கிடைக்கும். சீசனில் கிடைக்கிற ஃபுட்டை வந்துட்டு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி ப்ரெட்டில் நம்ம அப்ளை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அவ்வளோதான், நம்மளுடைய சாண்ட்விச் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நம்ம மெதுவாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் நம்மளுடைய ஜாமுன் ஃப்ரூட் ஜாமோட சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் நாவல் பழ ஜாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட் லவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.